அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை பங்குனி மாதம் கடைசி அமாவாசை, அதாவது சோமவார அமாவாசை நாளைய தினம். அன்றைய தினம் நாம் செய்கின்ற உப்பு மூட்டை பரிகாரம் ரொம்ப விசேஷமானது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உப்பு மூட்டை பரிகாரம் நாளைக்கு எந்த நேரத்தில் நம்ம பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நாளை 8/4/2024, அதாவது தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி அமாவாசை இதுதாங்க. இது திங்கட்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு அக்ஷய பலன் நமக்கு தேடித்தரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகிற அந்த ஒரு நாள் சோமவாதி அமாவாசை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதாவது சோமவாரம் திங்கட்கிழமை வந்திருக்கிறதுனால அதுக்கு சோமாவதி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சோமாவதி விரதம் வேறு இருப்பாங்க நாளைக்கு. அப்படி பயங்கர அக்ஷய பலனை தேடி தருகின்ற மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள், அதாவது ஒரு ஸ்நானம், தானம், ஜபம், ஹோமம், இது மாதிரி நம்ம எந்த இது பண்ணாலுமே அக்ஷய பலனை தேடி தருமா. அதாவது நம்ம நீர்நிலைகளை நீராடுறது, தானம்னா எந்த ஒரு பொருள் நீங்கள் தானமாக கொடுத்த, உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் தானமாக கொடுத்தாலுமே கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோகங்கள், மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, அது இல்லாமல் ஹோமங்கள், இதெல்லாம் நம்ம எது நாளைக்கு விசேஷமான ஒரு நாளில் நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு அது அக்ஷய பலனை தேடி தருங்கிறது ஒரு ஐதீகம். நாளை இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பேர் சைத்திர அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சைத்திர அமாவாசையில் யார் ஒருத்தங்க அன்னதானம் மற்றவங்களுக்கு பண்ணுறாங்களோ, ஏதேனும் ஒரு 2 உயிர்களுக்கு, யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு பறவைகளுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு எறும்புக்காக இருக்கலாம், ஒரு நாய்க்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலுமேங்க ஒரு 2 உயிர்களுக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ, இல்லை ஒன்றுமே இல்லை, ஒரு எறும்புக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு அரிசியும் சர்க்கரையும் கலந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி, இல்லை ஒரு காக்காக்கு சாதம் வைக்கிறது, இல்லை யாருக்காச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி 2 உயிர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அது மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் செஞ்சு கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக லாபங்களை ஏற்படுத்துங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் இந்த அமாவாசை அன்னைக்கு இது மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணுறதை கண்டிப்பாக மறக்காதீங்க. உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை நிச்சயம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் செய்து பல லட்சக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறது தான் இந்த அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரம். இந்த அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் பண்ணினா கண்டிப்பாக உங்களுடைய நகை மீட்கலாமா, உங்களுடைய அடகு வைத்த நகைகள்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் உங்களுடைய அடகு வைத்த நகைகள்லாம் மீட்க முடியும். உங்களுடைய வீட்டு கடன், தனிநபர் கடன், என்ன கடன்களாக இருந்தாலும் நிச்சயம் அடையுங்க. அது எப்படி கடன்லாம் உங்களுக்கு அடையும் அப்படின்னா, நம்ம கடன் அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், பணம் தான் வேணும். அந்த பணமானது நம்முடைய வீட்டுக்கு இந்த அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரத்தின் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் வரும். அதாவது பணம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும். அப்போ அந்த பணத்தை இந்த உப்பு மூட்டை பரிகாரமானது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். அந்த பணம் வருவதற்கான அந்த ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, கர்மா நமக்கு என்ன ஒரு டைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு வழி பிறக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புதிய பாதை ஏற்படுத்துங்க. அது மாதிரி பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும். அதன் மூலமாக உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நிச்சயம் அடையும். உடனே நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு இவ்வளோ ரூபாய் லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, அதை அடைக்க முடியுமான்னு கேட்டால் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் கண்டிப்பாக அடைக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம அந்த உப்பு மூட்டை பரிகாரம் செய்ய நிச்சயம் பலவித மாற்றங்கள், அதாவது நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன், நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வருங்க. பணமானது ஏதோ ஒரு வழியில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நகைகள் மீட்க முடியும். நம்ம வீட்டில் இருக்க அந்த மாற்றங்கள் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உப்பு மூட்டை பரிகாரம் எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறது தான் இதோடைய ஸ்பெஷலே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஃபுல் டே அமாவாசை இருக்குது. நம்ம ஃபுல்லாக எப்போ வேணாலும் இந்த உப்பு மூட்டை பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் சில முக்கியமான நேரத்தில் நம்ம இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தை நம்ம செய்கிறதன் மூலமாக அந்த பலன்கள் உடனுக்குடனே நமக்கு கிடைக்கும். அதாவது 100னா 100% அப்படி 100க்கு 100 இது நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி முழு பலன்கள் நமக்கு உடனுக்குடனாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிக லாபத்தோடு கூடிய நமக்கு உடனே வரக்கூடிய அந்த அபரிதமான அந்த நேரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம
சேனலில் வந்து நிறைய புதிய சகோதரிகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த உப்பு மூட்டை பரிகாரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க, உப்பு மூட்டை பரிகாரம் என்னன்னு தெரியாதுன்னா நீங்கள் ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி வந்து எல்லா நம்ம பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த துணி மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட சமையலுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உப்பே போதுங்க. கல்லுப்பு, ஒரே ஒரு பிடி கல்லுப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ₹1 நாணயம் இல்லாட்டி ஒரு ₹5 நாணயம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராமோ, ஒரு உடஞ்ச மோதிரமோ, உடஞ்ச திருகாணி, இல்லை பசங்களோட ஏதாவது தோடோட ஒரு சின்ன பீஸு, ஒரு குண்டு மணி, ஏதாச்சும் ஒரு குண்டு மணி தங்கம் வைங்க. எங்களுக்கு தங்கம் கூட இல்லைம்மா, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க, தங்கம் வைக்க தேவையே இல்லை. நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க, எங்களுக்கு தங்கமானது சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த உப்பு மூட்டையை கட்டுங்க. நீங்கள் நல்ல ஒரு மஞ்சள் துணியில் போட்டு நல்ல ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு தூப ஆராதனை காமிச்சு நம்ம சொல்லியிருக்க அந்த இப்போ சொல்ல போகிற அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர அந்த கேட்டுக்கு உள்ளே வரத்துக்கு மேலே ஒரு ஆணி மாதிரி அடிச்சிருப்பாங்க என்ட்ரன்ஸில், அந்த வாசலில் நில வாசலில் மேலே கட்டணும். இவ்வளோ தாங்க, இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நிலவாசலில் வாடகை வீட்டில் இருக்கும், நிலவாசல் மேலே ஆன்லைன்னா பக்கத்துலேயே ஜன்னல் ஏதாச்சும் கண்டிப்பாக இருந்திருக்கும், அந்த இடத்துல கூட கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். இப்போ நிறைய சகோதரிகளுக்கு டவுட் வந்திருக்கும், இப்போ போன மாதம் உப்பு மூட்டை பரிகாரம் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ போன மாதம் நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த உப்பு மூட்டையை நீங்கள் இது பண்ணிவிட்டு உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சிட்டு ஒன்று கிச்சன் சிங்கில் ஊற்றிடுங்க, இல்லாட்டி கால்படாத இடத்துல ஊற்றிடணும். நீங்கள் அதே ₹1 நாணயத்தை எடுத்துக்கலாம், அதே தங்கம் ஏதாச்சும் வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஒரு பீஸு, அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். மஞ்சள் துணியை மட்டும் நம்ம அலசி காய வச்சுக்கலாம், இல்லாட்டி புதுசாக இன்னொரு ஒரு ஸ்பேர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த பூஜைக்குன்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் இன்னொன்று கூட வாங்கி வச்சுக்கலாங்க. இவ்வளோ தான். இதில் வந்து நீங்கள் இந்த மாதம் இதே மாதிரி எந்த நேரத்தில் நம்ம இப்போ அமாவாசை உப்பு மூட்டை இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான நேரம் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம். இதுக்கு வந்து எப்பயுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நேரம் காலம் தேவையே இல்லைங்க. காலையில் 3 to 6க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். அப்படி எங்களால் முடியலை அப்படிங்கிறவங்க காலையில் 6 to 7:30 மணிக்குள்ளே பண்ணலாம். அதுவும் அந்த நேரம் எங்களுக்கு ஒத்து வரலைன்னா 12லேருந்து 1:30 மணி மதியானம், இல்லாட்டி சாயங்காலம் 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே. இந்த நேரத்தில், இந்த பர்டிகுலர் இந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி அமாவாசை உப்பு போட்டு முடிச்சு போட்டு நம்ம சுவாமிக்கிட்ட தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு நீங்கள் அந்த நிலவாசலை கட்டி பாருங்களேன், எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தெரியுங்களா. நிறைய பேருக்கு வந்து இந்த பரிகாரங்கள் பூஜைகள் இதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியல, ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ரொம்ப டைம் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சின்ன ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீரும், உங்களுடைய எல்லா கடன்களுமே தீருங்க. இதை நீங்கள் செய்ய 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 அந்த மாற்றமானது உங்கள் வீட்டில் நடக்கிறப்ப நீங்களே இதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. எப்படிடா இது சின்ன ஒரு எளிய பரிகாரம், நமக்கு ஒரே ₹1 தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம், அது செலவுகள் எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்க ஒரே ஒரு கைப்பிடி உப்பு, ஒரு மஞ்சள் துணி, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதனால் இவ்வளோ ஒரு பலன்கள்னால கண்டிப்பாங்க. ஏன்னா கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பு பரிகாரத்தை கண்டிப்பாக உப்பு மூட்டை பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய எல்லா கடன்களும் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகளும் சப்போர்ட்டுகளும் எங்களுக்கு தேவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.